ஹாய் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், கம்பெனி லா, டைரக்டர்ஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நிறுவனம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம், கம்பெனினா என்னென்னு பார்த்தோம். இந்த கம்பெனிக்கு ஒரு தலைமை இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அவங்க தான் வந்து கம்பெனியோட டைரக்டர்ஸ். செக்ஷன் 256 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிறுவனமோ இல்லைன்னா வேறு ஒரு அசோசியேஷனோ ஒரு கம்பெனியோட டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 213 கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு அந்த டைரக்டர் அப்படின்ற பொசிஷனுக்கு தான் பவரே தவிர அந்த தனிப்பட்ட ஒரு நபருக்கு பவர் கிடையாது. ஸோ தனிப்பட்ட ஒரு நபராக இருக்கணும், அவருக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கோ இல்லை குழுவாகவோ இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பவர் கிடையாது. அந்த டைரக்டர்ன்ற பொசிஷனுக்கு தான் வந்து பவர் அப்படின்னு சொல்லி லா வந்து சொல்லுது. செக்ஷன் 230 கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபரோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களோ குழுவாகவோ ஒரு கம்பெனியோட டைரக்டராக இருக்கலாம். இருந்து அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க என்ன டைரக்ஷன் காட்டுறாங்களோ அதன்படி தான் மற்றவங்களாம் கீழ்ப்படியணும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கம்பெனி டைரக்டர்ஸை பற்றி லா வந்து சொல்கிறது. அடுத்ததாக கம்பெனியோட டைரக்டர்ஸோட தகுதிகள் அல்லது தகுதி நீக்கம் எப்போ செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம என்ன தகுதி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லா படி எந்த ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, இப்படி இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத. பட் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத ஒவ்வொரு கம்பெனியும் அவங்கவுங்க செட் பண்ணிக்கலாம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத. ஆனால் என்னெல்லாம் வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்றத பற்றி செக்ஷன் 274 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவன் தன் சுய நினைவில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, பணம் போதுமான அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்தவித சட்டத்திற்கு உட்பட்டு தண்டனைக்கு உட்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஒரு 7 பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. முதல்ல அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது, அப்புறம் அவன் வந்து இன்சால்வெண்ட்டாக இருக்கக்கூடாது, அவனோட கடனை அடைக்க முடியாத இன்சால்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. அண்டு கோர்ட் வந்து அவனை கன்விக்டுன்னு, குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவனை வந்து தீர்ப்பளித்து எந்த ஒரு கேஸ்லேயும் சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா அவன் வந்து ஒரு கோர்ட்டாலேயோ இல்லைன்னா வந்து வேறு ஒரு ட்ரிபுனல் கோர்ட்னாலேயோ அவனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இப்படியெல்லாம் வந்து இருந்தால் தான், இப்படி இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன். இப்படி இருந்தால் தகுதி நீக்கம், டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் ஒரு டைரக்டரை. அடுத்ததாக கைண்ட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ்லேயே வந்து மொத்தம் 5 டைப்ஸ் இருக்காங்க. மொதல் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்றது வந்து செயல்படுத்தும் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னும் போது எந்த ஒரு முடிவுகளையும் அவர் தான் வந்து செயல்படுத்துவார். இந்த முடிவு எடுத்திருக்கோம், இந்த டைரக்ஷனில் கம்பெனி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த டைரக்ஷனில் கம்பெனியை செயலாற்றுவார். யார் என்னென்ன செய்யணும் அப்படின்ற இந்த வேலையெல்லாம் களத்தில் இறங்கி செய்கிறவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்றவங்க அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்ல தான் செய்வாங்க தவிர அவங்க வந்து களத்தில் இறங்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். 3வது டைப் ரெப்ரசன்டேட்டிவ் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி அதை செயலாற்றுறது தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டைரக்டர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் டைரக்டருக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்றவங்க வந்து ஜஸ்ட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க. ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மொத்தமாக அவங்கள அந்த டைரக்டர் வந்து ரெப்ரசன்டேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டைரக்டர். அடுத்தது நாமினி டைரக்டர் அப்படின்றவங்க யாராவது ஒரு நாமினேட் பண்ணியிருக்கலாம். ஒரு பேங்க்கோ இல்லைன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஒரு டைரக்டர் வந்து நாமினேட் பண்ணுறாங்க, இவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதான் நாமினி டைரக்டர். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படின்றது மேலே இருக்கிற 4 டைப்பை விட முற்றிலும் வித்தியாசமான ஒரு டைப். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து அவங்களே சொந்தமாக முடிவெடுத்து அவங்களே செயலாற்ற அந்த சக்தி இருக்குது. இண்டிபெண்டன்ட் அப்படின்னா தனிச்சையாக செயல்படுற டைரக்டர்ஸ் தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து டைரக்டரை என்ன மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு 5 டைப் இருக்குது. அப்பாயிண்ட் பண்ணும்போது டைரக்டரை அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் அட் ஜென்ரல் மீட்டிங், அப்பாயின்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் பை தேர்ட் பார்ட்டிஸ், அப்பாயின்மெண்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்படி 5 வகையாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ். முதல் இயக்குநர்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றத செக்ஷன் 254
ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, முதல் இயக்குனர்களை கம்பெனியோட ஆர்டிக்கிளில் நம்ம யாரை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அவங்கள தான் வந்து நம்ம முதல் இயக்குனர்களாக அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படி இல்லை, எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படின்னா அந்த மெமோரண்டமில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ, மெம்பராக இருக்கிறவங்களோ அவங்கள ஒருத்தவங்கள டைரக்டராக நம்ம கொண்டு வரதுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைரக்டர் எது வரைக்கும் அவரோட பணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அடுத்ததாக எந்த டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் இவர் வந்து சர்வீஸில் இருப்பார். அண்டர் செக்ஷன் 255 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் இயக்குனர்களுக்கு அடுத்ததாக ஒரு ஜென்ரல் மீட்டிங் வைக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், கம்பெனி ஆரம்பித்த உடனேவே ஜென்ரல் மீட்டிங் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு வருஷத்துலேயோ 6 மாதத்துலேயோ. அந்த ஜென்ரல் மீட்டிங்கில் செக்ஷன் 255 என்ன சொல்லுதுன்னா, ஒரு டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுது. அடுத்ததாக செக்ஷன் 256 என்ன சொல்லுதுன்னா, அந்த டைரக்டர்ஸ் குழுவாக இருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்டர் குழுவில் 1/3 வந்து ரிட்டையர் பண்ணலாம் ரொட்டேஷன் பேசிஸில். அதை வந்து ஒரு ஜென்ரல் மீட்டிங்கில் வச்சு நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை வந்து நம்ம வெளியேற்றுறது, யாரை ரிட்டையர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அதிகமான சர்வீஸ் இருக்கவங்களோ அவங்கள தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். ஸோ இதுதான் வந்து ஆர்டர். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 257 படி யாரெல்லாம் ரிட்டையர் ஆகாதவங்க அவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து இந்த கம்பெனியில் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா எலெக்ஷன் மாதிரி வச்சு அப்பாயிண்ட் பண்ணலாம். யாரெல்லாம் அதில் வந்து கண்டெஸ்ட் பண்ணலான்னு, யார் வேணாலும் கண்டெஸ்ட் பண்ணலாம். யாருக்கு கம்பிட்டன்சி இருக்கோ, யார் வந்து தகுதி அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்த ஸ்லைடில் யாரெல்லாம் குவாலிஃபைடோ அவங்களில் யாரையாவது ஒரு ஆளை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டைரக்டராக ஆக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட அந்த கன்சென்ட் இருந்தாலே போதும். அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள நம்ம டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டர் செக்ஷன் 264 இதை தான் சொல்லுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அட் ஜென்ரல் மீட்டிங் பார்த்தோம். இப்போ சப்போஸ் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது செக்ஷன் 260 படி ஒரு கூடுதல் இயக்குநர்களை அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, யாரும் இல்லை, ஒரு 2-3 பேர் வந்து டைரக்டர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு அக்கார்டிங் டு செக்ஷன் 262 கம்பெனிஸ் ஆக்ட் படி ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைரக்டருக்கு பதிலாக இன்னொரு டைரக்டர் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர் செக்ஷன் 313 படி அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, இதெல்லாம் போக அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பை தேர்ட் பார்ட்டி, மூன்றாவது ஒரு நபர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு பேங்க்கோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ கம்பெனிக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. அந்த லோன் கொடுத்த கம்பெனி வந்து அவங்களோட நாமினியை, அவங்களோட ஒரு மெம்பரை இந்த போர்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம் டைரக்டரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறது வந்து தேர்ட் பார்ட்டி அப்பாயின்மெண்ட்டு பை தேர்ட் பார்ட்டி. இவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நாமினி டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்களையும் நாமினி டைரக்டர் தான் சொல்லுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு கம்பெனியோட டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எதற்காக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனியில் வந்து டைரக்டர்ஸ் இல்லாமல் இருக்கும்போது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது, இல்லை ரிட்டையர் ஆகும்போது ரொட்டேஷனுக்கு ஆள்கள் சரியாக இல்லாதப்ப, இல்லை சரியான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையீடு இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலையை சரி செய்வதற்காக டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு செஷனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனியோட டைரக்டர்ஸ் அப்படின்னா யார், கைண்ட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் யார், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் அந்த டைரக்டர்ஸை எப்படியெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு செஷனில் பார்த்தோம். அண்டு அடுத்த செஷனில் நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தமிழில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.